சென்னை டு துபாய் நிறைய தடவை ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆனால் எமிரேட்ஸோட பிஸ்னஸ் கிளாஸில் ட்ராவல் பண்ணணுன்றது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ பக்கெட் லிஸ்ட் மொமெண்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ பிஸ்னஸ் கிளாஸில் டிக்கெட் வாங்கினால ப்ரையாரிட்டியாக ஏர்கிராஃப்ட்டை போர்ட் பண்ண வச்சுருந்தாங்க. இந்த ஸ்பேஸுக்கு வந்த உடனே எத்தனை தடவை இதை தாண்டி எக்கானமியில் போயிருக்கோன்ற ஞாபகம் வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ஏர் ஹோஸ்டஸ் வந்து அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி கண்ட்ரோல்ஸ்லாம் தெரியுமான்னு கேட்டுட்டு மெனுவை கொடுத்து இதை பார்த்து ஆர்டர் பண்ண சொல்லிடுவாங்க. ஃபஸ்ட்டு உட்கார்ந்த உடனே இந்த லெக் ஸ்பேஸை பார்த்துட்டு இந்த மொமெண்ட்டை சோக்கின் பண்ணவே எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ ஏர் ஹோஸ்டஸ் வந்து வெல்கம் ட்ரிங்காக 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு ஆப்பிள் ஜூஸ், ஒரு ஆரஞ்ச் ஜூஸ், ஒரு ஷாம்பெயின். நான் வந்து இந்த ஆரஞ்ச் ஜூஸ் சூஸ் பண்ணியிருந்தேன். ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த இன்ஃப்ளைட் என்டர்டெயின்மெண்ட்டில் இந்த ப்ரீமியமான ஹெட்ஃபோன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு ஹாட் டவல் கொடுத்துருந்தாங்க. அதுவே ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக ரொம்ப சூப்பரான ஸ்டார்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கிட் வச்சுருந்தாங்க. என்னென்னு பார்த்தா அதில் வந்து ஸ்லிப்பர்ஸ் டேக் ஆஃப்க்கு அப்புறம் லேண்டிங்க்கு முன்னாடி போடுறது. ஸோ அந்த டைமில் போடுறது. அப்புறம் ஒரு ஐ மாஸ்க் இருந்துச்சு. நான் இதை போட்டு பார்த்து ட்ரை பண்ணி ஜாலியாக எக்ஸைட் ஆகிட்டு இருந்தேன். ஸோ டேக் ஆஃப்க்கு டைம் ஆன உடனே சீட்டெல்லாம் அப்ரைட்டாக வச்சு விண்டோலாம் ஓப்பன் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு டேக் ஆஃப் ஆகும்போது அந்த ஃபீலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. யூஸ்வலாக எக்கானமியோட டேக் ஆஃப்க்கும் பிஸ்னஸ் கிளாஸோட டேக் ஆஃப்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது நிறைய பேர் சொல்லும்போது நான் அது அன்றைக்கி ரொம்பவே ஃபீல் பண்ணேன் அது எப்படின்னு. அதுக்கப்புறம் இங்கே இருக்க கண்ட்ரோல்ஸ்லாம் பார்த்தோம். இந்த சீட்லாம் வந்து எவ்வளோ தூரம் ஃப்ளாட்டாக ஒரு பெட் மாதிரி படுக்கலாம் அண்ட் எவ்வளோ லெக் ஸ்பேஸ் இருக்குது, இந்த லைட்ஸ் எது எது ஆன் ஆகும், எப்படி க்ளோஸ் பண்ணலாம், டேப் எப்படி யூஸ் பண்ணலாம், விண்டோஸ் எப்படி ஓப்பன் பண்ணலாம், இதெல்லாம் பார்த்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. டேக் ஆஃப் ஆகி ஒரு 20 to 25 மினிட்ஸ்க்குள்ளே மசாலா கேஷ்யூஸ் அண்ட் நம்ம ஆர்டர் பண்ண ட்ரிங்க் கூட வந்துடுவாங்க ஏர் ஹோஸ்டஸ். ஸோ நம்ம வந்து ஒரு ட்ரிங்க்ஸ், ஒரு ஸ்டார்டர், ஒரு மெயின் கோர்ஸ், ஒரு டிசர்ட் ஆர்டர் பண்ணலாம். நாங்கள் வர்ஜின் மொய்ட்டோ ஆர்டர் பண்ணியிருந்தோம் அண்ட் ட்ராபிக்கல் ஃப்ரூட் ரஷ் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே ரொம்ப ப்ரீமியமாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னலாம் சாப்பிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.